முதலமைச்சர் விஜய் தலைமையில நடைபெறும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருந்தாலும் கூட தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தொகுதி மறுவரைய மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல மீண்டும் தொகுதி மறுவரைய விவாதம் தீவிரமடைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொகுதி மறுவரைய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முன்னாடியே கடந்த ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் ஏற்பாட்டுல 5 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநிலத்தினுடைய முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களும் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டமும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்ட மசோதா எதிர்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது நடைபெறும் கூட்டத்தொடரில் மீண்டும் இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டுது, அதனுடைய முனைப்பு காட்ட வர்றதை பார்க்க முடியுது. இதனாலதான் முதலமைச்சர் உடனடியாக இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. தொகுதி மறுவரை மசோதாவில் தமிழகத்துக்கு ஏற்பட போகக்கூடிய பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு விவாதிக்க இருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் தலைமையில சரியாக 3 மணிக்கு இந்த கலைவாணர் அரங்கத்துல கூட்டம் நடைபெறக்கூடிய சூழல்ல பங்கு பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த ஆலோசனை தொடங்க இருக்கிறது. திமுக அதிமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்களும் சொல்றாங்க. அதாவது காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட பெரும்பாலான எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா வலியுறுத்தி வர்றதாகவும் அந்த கூட்டத்தை கூட்டாம தற்போது காவிரி விவகாரத்தை திசை திருப்புதா இது காரணங்களை குறிப்பிட்டு திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கிட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. விசிகா கிட்ட திருமாவளவன் உட்பட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறாங்க. சிபிஐ கிட்ட 2ம் சிபிஎம் இடம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலா 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில மதிமுக 1 நாடாளுமன்ற உறுப்பினர், ஐயுஎம்எல் கிட்ட 1 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. மொத்தமாக 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கு பெறுவதற்கு அவங்க இசைவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல கிட்டத்தட்ட 57 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரல. அதாவது அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நீதி மையம், தேமுதிக என இத்தனை கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதற்கும் பல காரணங்களை சொல்லி அவங்க அறிக்கையாகவும் வெளியிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கிறது. அதாவது தொகுதி மறுவரை மசோதாவில் தமிழகத்துக்கு ஏற்பட போகக்கூடிய பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விவாதிப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அழைப்பை ஏற்றுதான் தற்பொழுது 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் தலைமையில பாஜகவை தவிர பிற மாநில கட்சிகளும் ஒருங்கிணைந்து தொகுதி மறுவரைக்கு எதிரான இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. என்னதான் பாஜகவை தவிர்த்து பிற கட்சிகள் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைமையிலான இந்த கூட்டத்துக்கு அவங்க வராம புறக்கணிச்சு அதுக்கு அரசியல் ரீதியான சில காரணங்கள் சொல்றதையும் பார்க்க முடியுது. தொகுதி மறுவரை மசோதாவில் தமிழகத்திற்கு ஏற்பட போகக்கூடிய அந்த பாதிப்புகளை குறித்து இன்றைய கூட்டத்துல ஆலோசிக்கப்பட இருக்கிறது. டெல்லியில நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தொகுதி மறுவரை மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல மீண்டும் தொகுதி மறுவரையை விவாதம் தீவிரம் அடைஞ்சிருக்குது. இந்த சூழல்ல தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முன்பு கடந்த ஆண்டும் இதே போல இந்த கூட்டமும் நடைபெற்றிருந்தது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல கொண்டு வரப்பட்ட மசோதா எதிர்கட்சிகளாக அது தோற்கடிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது நடைபெறும் கூட்டத்தொடரில் மீண்டும் மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்த சூழல்ல தான் அனைத்து மாநிலங்களும் எதிர்ப்பதற்காக எந்தெந்த மாநிலங்களும் எதிர்க்கிறதோ அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசும் இதற்கு ஆயத்தமான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தான் தொகுதி மறுவரையை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது முதலமைச்சரும் ஆலோசனை நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்துட்டாரு. பங்கெடுக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே கலைவாணர் அரங்கத்திற்கு வந்துட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது.